வணக்கம். உன்னுடைய அறிவுரை அறிவுரை ஏற்கப்படாது. திணிக்க வேண்டாம், திணிக்கக்கூடாது. பிறரிடம் உன்னுடைய அறிவுரையை பிறரிடம் திணிக்கக்கூடாது. அது ஏற்புடையது அல்ல, ஏற்க மாட்டார்கள். ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியே. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருப்பாரானால் அந்த 5 நபர்களும் ஒன்று சொன்னது போல இருப்பதில்லை. ஒவ்வொருவருடைய குணாதிசயங்களும் வெவ்வேறாகவே இருக்கும். அதனால் அறிவுரை ஏற்காது, அறிவுரை அங்கே நிற்காது. உன்னுடைய நடத்தையும் செயலும் நிற்கும். உன்னுடைய நடத்தை செம்மையாக இருந்தால், செயலும் நடத்தையும் செயலும் ஒருமித்து இருந்தால், செம்ம வழியில் இருக்கும்போது அங்கு அது நிற்கும். பின்பற்றுவார்கள், நேசிப்பார்கள். ஆனால் அறிவுரை நிற்காது. ஏன்னா அறிவுரை பண்ணக்கூடியவர்கள் நடத்தையிலையும் செம்மையிலையும் செம்மையாக இருப்பதில்லை. பேச்சு வேறு செயல் வேற இருக்கும்போது இந்த அறிவுரை பண்ணுவது நிற்காது. ஆமாம் அப்படிங்கிறத ஒரு கடத்தி சென்று விடும். ஆமாம் இவர் அப்படிங்கிற மாதிரியாக காட்டிவிடும். ஆனால் இதில் முக்கியம் என்னென்னா, நடத்தையும் செயல்தான் முக்கியம். நடத்தையும் செயலும் ஒருமித்து இருக்கும்போது, செம்மையாக இருக்கும்போது அந்த அறிவுரை கூட வேண்டியதில்லை. ஆனால் நடத்தையும் செம்மையும் செம்மையாக இருக்கும்போது நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள், நம் வழியில் பின் தொடர்வார்கள். நிறைய பேசிடலாம், நிறைய திணிக்கலாம், அறிவுரையாக திணிக்கலாம், நான் யாருங்கிறத திணிக்கலாம். ஆனால் உள்ளே மணக்க வேண்டும். உள்ளேயும் வெளியவும் அந்த செயல் மணக்க வேண்டும். உள்ளே ஒன்றும் வெளியே ஒன்றுமாக இருக்கும்போது அது வெளுத்து விடும். அதனால் செயல்தான் முக்கியம், நடத்தைதான் முக்கியம். அறிவுரை முக்கியமல்ல. அதை ஏற்க மாட்டார்கள், ஏற்பதும் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழி. அவர் சென்று உழந்தால்தான் அவர்கள் செம்மைப்படுவார்கள். அவ்வழியில் செல்லட்டும். ஆனால்